اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إنه يعلم اليسرى فذكر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد. மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில யாருக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது என்பதில் ஒரு பகுதியை நாம் இறுதியாக நேற்றைய தினம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்களில் குற்றச் செயல்களிலே ஈடுபட்டவர்களுக்கு ஜனாசா தொழுகாமல் இருந்திருக்கிறார்கள். அவங்க ஜனாசா தொழுகாமல் இருந்ததை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சில பேருக்கு அவங்க ஜனாசா தொழுகை அவங்க நடத்தாம நீங்க நடத்துங்க என்று மக்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. சில தவறு செய்தவர்களுக்கு அவங்களும் நடத்தல, நீங்க நடத்தி கொள்ளுங்கள் அனுமதியும் கொடுக்கல. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறான செயல்களில் மூழ்கி கிடந்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதில் இரண்டு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஹைபர் என்ற யுத்தத்தில் ஒருத்தர் கலந்து கொண்டார். அல்லாஹ்வுக்காக உயிரையெல்லாம் தியாகம் செய்ய போறார். அவர் பாருங்க, ஹைபர்ங்கிற போர்ல போய் உயிரை தியாகம் செய்யறதுக்காக கலந்து கொண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, முஸ்லிம்களுடைய அணி வெற்றி பெற்ற உடனே இந்த பொருள்களை எல்லாம் போர்க்களத்தில் எதிரிகள் விட்டு சென்ற பொருள்களை எல்லாம் எடுத்து தலைவர்கிட்ட கொடுக்கணும், அவங்க பங்கு வச்சு கொடுப்பாங்க. அரசத்தை கொடுக்கணும், ஜனாதிபதியை கொடுக்கணும், பங்கு வச்சு கொடுப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, எதுக்கு இப்படி கொடுக்கணும்னு ஒரு பொருளை சுருட்டிக்கிறாரு. போனது அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்ய போறாரு. அப்படிப்பட்டவர் கூட இந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு செகண்ட்ல என்னவாயிருக்கு, அவருக்கு மனசு மாறி ஒரு பொருளை எடுத்து தெரியாம ஒழிச்சு வச்சுக்கிட்டார். போர்க்களத்தில் எதிரிகள் கைப்பற்றப்பட்ட ஒரு பொருளை எடுத்து வைத்து விட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், இவருக்கு நீங்களும் தொழுவிச்சுக்கிறீங்க, நான் தொழுவிக்க மாட்டேன். போருக்கு இவர் இந்த மாதிரி கனிமத்து பொருளை யாருக்கும் தெரியாம என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராம ஒரு தனியா எடுத்து ஒழித்து வைத்தார்னு சொன்னா இவர் சரியான ஆள் இல்ல. அதே நேரத்தில் அவருக்குரிய ஜனாசா தொழுகைங்கிற அந்த ஹக்கு அவர் கிடைக்கணும். அதனால வேற யாராச்சும் நீங்க தொழுகை நடத்துங்க, நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. அது கூட எவ்வளவு பொருளுங்கிறீங்க, 2 திர்ஹம் மதிப்பு கூட இருக்கானா. அந்த அவர் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிற பொருள் லட்சக்கணக்கான ரூபாயெல்லாம் இல்ல, 2 திர்ஹம் மதிப்புடைய ஒரு பொருளுக்கு பாக்கெட்ல போட்டுட்டார். அப்ப அந்த மாதிரியான ஒரு அற்பமான 2 திர்ஹம்டா என்ன, ஒரு 25-50 ரூபா இருக்குன்னு வைங்களேன். இன்னைக்கு உள்ள கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா பெருமானம் பொருளை எடுத்து ஒழிச்சு வச்சதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க மறுத்துட்டாங்க. ஆனா அனுமதிச்சாங்க. நீங்க தொழுவீங்கன்னு அர்த்தம், நான் தான் தொழுவிக்க மாட்டேனே தவிர இவருக்கு தொழுகையே வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இது நசையில 1933வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்வார், விசாரிப்பாங்க. இவர் ஆள் இப்படி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு பெரிய ஊர்ல பெரிய தலைநகரம், அதுல ரொம்ப கரெக்டான ஆளு கரெக்ட் அவங்களுக்கு தெரியாது. ஜனாசா வந்தவொடனே கேட்பாங்க, இவர் எப்படி ஆள் எப்படி சரியான ஆள் தானா அப்படிம்பாங்க. எல்லாம் பாராட்டி எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னா தொழுகை நடத்துவாங்க. பாராட்டாம இல்ல ஒரு மாதிரியான ஆள் ரொம்ப சரியில்லை, முஸ்லீமா தான் இருப்பாரு, முஸ்லீம்களா இருந்தும் சரியில்லாம இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தாங்கன்னா அவங்க சஹாபாக்கள் தான். ரசூலுல்லாஹ் காலத்துல மௌத்தா போறாங்கன்னு அவங்க யாரு, இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களா ஜனாசா தொழுகை கிடையாது. முஸ்லீமாக இருந்து அவங்க இறந்து போறாங்கன்னா அவங்க யாரு தான், கண்டிப்பா சஹாபாக்கள் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதா துய்ய லி ஜனாசத்தின், ஒரு ஜனாசாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுவார்களே, ஆனால் சஅலன்ஹா, அந்த ஜனாசாவை பற்றி விவரம் விசாரிப்பார்கள். ஆம்பளை பொம்பளை அவங்க யாரு, எப்படி கேரக்டர் எப்படி விசாரிப்பார்கள்.
ஃபைன் உசுனி அலைஹா கைரும், அவங்க விதமாக நல்ல விதமாக சொல்லப்படுமையானால் காமுப சல்லா அலைஹா, அந்த ஜனாசாவுக்கு போய் தொழுவிச்சுருவாங்க. ஒயின் உசுனி அலைஹா கைரு தாலிக்க, நல்ல விதமாக சொல்லாம வேற மாதிரி சொல்லுவார்களே ஆனால் காலலி அகலிஹா, அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தாருக்கு சொல்லிவிடுவார்கள் சாணுக்கும் பிஹா, நீங்களே செஞ்சுக்கிறீங்க, நீங்களே ஜனாசா தொழுவிச்சுக்கிறீங்க, உலகம் சொல்லி அலைஹா, தான் தொழுவிக்க மாட்டார்கள். எதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நமக்கு கிடைக்காம போயிருமே என்பதற்கு பயந்தாவது ஒழுங்கா இருக்கட்ட மாட்டான். வேற அவங்க தொழுக, அவங்களுக்கு தொழுக கூடாதுங்கிற குற்றம்லாம் இல்லை. குற்றமா இருந்தா நம்மளும் செய்யக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஒருத்தருமே செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க தொழுவிச்சுக்கிறீங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பற்றி விசாரிப்பார்கள் என்று முஸ்னத் அஹ்மதுல 21,513வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கடன்காரருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க மாட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கடனாளி ஆய்வரை விட்டுட்டு போயிருக்கிறாரா ஆரம்ப காலத்துல, பிறகு அரசாங்கத்துல கஜானாவில் நிறைஞ்ச பிறகு அவங்களும் அந்த கடனை தீர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கிறதுனால தொழுவிச்சிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கெட்டவங்க என்று தெரிந்தால் சிலருக்கு தொழுகை நடத்தாமல் இருந்திருக்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டு ஒரு ஆள் மூத்தா போயிட்டு அஜர்த்து சொல்லி வைக்க மாட்டார்கள், வேற ஆள் சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. வணங்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனி தரஜா வேற, அவங்க இடத்துக்குள்ள அஜர்த்தெல்லாம் வரமாட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து தொழுவிக்க சொன்னாங்களோ அந்த மக்கள் அந்த அஜர்த்தோட 1000 மடங்கு பெரிய ஆளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுவிக்காம மக்களை பார்த்து சொன்னாங்கல்ல, நீங்க தொழுவிச்சுக்கிறீங்க, அவங்கள யாரு பெரிய ஆளுக்கு, அவங்க நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அப்ப அதை விட பெரிய ஆளுங்க அஜர்த்து அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்பவர்களுக்கு உரிய ஒரு சிறப்பு, ஒரு அந்தஸ்து இது. என்னுடைய துவா உனக்கு வேணும்னு சொன்னா நீ வாழும்போது நல்ல பேர் எடு, கெட்ட பேர் எடுத்தேன்னு வை, நான் தொழுவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி தூதர் என்ற முறையில் தான் இதை செஞ்சாங்களே தவிர நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அனுமதியை தான் எடுத்துக்கணும். இதுல ரசூலுல்லாஹ்வோட போட்டி போட கிடையாது. அந்தஸ்து விஷயத்துல அவங்களுடைய தகுதிக்காக சிலது எல்லாம் கொடுத்திருந்தான்னு சொன்னா அது அவங்களுக்கு உரிய தனிச்சிறப்பா எடுத்துக்கிறோமே தவிர நமக்கு என்ன ஆர்டர் போட்டாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கள்னு போட்டாங்கல்ல, அதுதான் நம்ம கடைப்பிடிக்கணும். இன்றைக்கு எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சரி எல்லாரும் நம்ம தொழுவிக்கணும். என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, குடியாரனா இருக்கான், பள்ளியாசல் வந்ததில்லை, அப்படியா இப்படியான்னு பல மாதிரி பேர் எடுத்திருக்கானா, ஜனாசால தொழுவிக்கிற வேண்டிதான். அதுங்களா நம்மளும் போய் கலந்து கொள்ளலாம், அவர்களும் இமாமும் தொழுகையில பங்கெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு தொழுகையில தெரிஞ்ச விஷயம், இஸ்லாத்தின் வட்டத்தில் இருந்து கொண்டு தற்கொலை செஞ்சுட்டான் பாருங்க, அவனை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தொழுவிக்கல, நீங்க தொழுவீங்கன்னு அனுமதியும் கொடுக்கல, ஆர்டரும் பண்ணல. மற்ற எல்லாத்திலும் என்ன வரும், நான் தொழுவிக்க மாட்டேன் நீங்க தொழுவிச்சுக்கீங்கன்னு சேர்த்து சொல்லுவாங்க. கடங்கார விஷயம் வந்தா சல்லு அலா சாஹிபிக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கனிமத்து பொருளை ஒருத்தர் எடுத்துக்கிட்டார போர்க்களத்தில் அவரை பற்றி பேசும்பொழுதும் நீங்க தொழுவிச்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி விசாரிப்பாங்கல்ல, அது நல்லால கெட்டாலாண்டு, அப்ப கூட நீங்க தொழுவிச்சுக்கிறீங்க, ரெண்டு சேர்ந்து வரும், நீங்க தொழுவீங்க நான் தொழுவிக்க மாட்டேன், இப்படி ரெண்டு வார்த்தையும் சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தற்கொலை செஞ்சவருடைய மேற்று வரும் பொழுது மாத்திரம் அவங்க தொழுவிக்கவும் மாட்டாங்க, நீங்க தொழுவீங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க என்பதற்கு நம்ம ஆதாரத்தை பார்க்கிறோம். ஏன் அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா அது வேஸ்ட். எதனால வேஸ்ட்ங்கிறோம், அதாவது தற்கொலை செய்து கொண்டவனுக்கு இஸ்லாத்துல என்னன்னா நிரந்தர நரகம். நிரந்தர நரகம்டா என்ன, யாருக்கு அல்லாஹ் நரகத்தை நிரந்தரமாக்கி விட்டானோ, அப்படி அவன் முடிவு எடுத்து விட்டானோ அதை மாற்றுமாறு கேட்கலாமா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்கு நிரந்தர நரகம், அதை போய் மாற்ற நல்லா கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதே மாதிரி தற்கொலை செய்தவனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பதரணி அப்தி பி நஃப்ஸிஹி ஹரம் அலைஹில் ஜன்னா, என் அடியான் அவசரப்பட்டு விட்டான், அதனால அவனுக்கு சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்டேன். சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்டேன் என்ன, கடைசியிலோடு போக இல்லாத இருக்கும். சொர்க்கத்தை ஒரு ஆளுக்கு ஹராம் என்று எல்லாம் ஆக்கிட்டான்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு நரகத்துல கிடந்துட்டு சொர்க்கத்துக்கு போவாங்களே, அது கூட கிடைக்காது. ஹரம் அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் இவருக்கு ஹராம், கம்ப்ளீட்டா தடுக்கப்பட்டுருச்சு. அப்ப அல்லாஹ் இது புகாரியில 1364 ஏற்கனவே இதை சொல்லியும் இருக்கிறோம். அப்ப 1364 ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, தற்கொலை செஞ்சவருக்கு சொர்க்கத்தை ஹராம் என்று நான் ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அல்லாஹ் ஹராம் ஆக்குனாலுக்கு நீ என்ன ரெக்கமெண்ட் பண்ண போறிய, அவருக்கு தான் சொர்க்கம் ஹராமுன்னு ஆகி போச்சு, அப்படின்னா நிரந்தர நரகம் ஆகி போச்சு. நிரந்தர நரகம் அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னா முடிவு மீறுவானா? அல்லாஹ் அவன் எடுத்த முடிவை மீறுமாறு கேட்கலாமா? எப்படி இணை கற்பிப்பவர்களுக்கும் நிராகரிப்பவர்களுக்கும் நம்ம கேட்க முடியாதோ அது மாதிரி இவர்களுக்கும் கேட்க முடியாது. அது மாதிரி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தன் வந்து தன்னைத்தானே மலை, ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், மலையிலிருந்து உருண்டு தற்கொலை செய்து கொள்கிறானோ உருண்டு கொண்டே நரகத்தில் விழுவான். விழுந்தா எப்படி இருப்பானா? ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அதுல என்றென்றும் நிரந்தரமாக அவன் இருந்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறாங்க. விஷம் குடிச்சு யார் தற்கொலை செய்து கொள்கிறானோ விஷத்தை குடித்தவனாகவே நரகத்தில் நுழைவான். அதுலயும் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான். ஒரு இரும்பு ஆயுதத்தால் தன்னை தாக்கிக் கொண்டு யார் தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறானோ அவனும் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அவனும் எப்போது என்றென்றும் நிரந்தரமா நரகத்தில் இருப்பான் என்று சொல்லும் போது எப்படி நம்ம போய் கேட்கிற? ரசூலுல்லாஹ் கேட்க இயலாது, நம்மளும் கேட்க இயலாது, யாரும் கேட்க இயலாது. அவனுக்கு நிரந்தரம் தான் ஆக்கிட்டான். குர்ஆன்ல கூட அதை சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றான்? உமையக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாஹு ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீஹா, யார் ஒருத்தன் ஒரு மூமினை வேண்டும் என்று கொள்கிறானோ அவனுக்குரிய தண்டனை நரகம், ஹாலிதன் ஃபீஹா, அது நிரந்தரமா இருப்பான். தன்னை கொள்றது அது சேரும். ஒரு மூமினை கொல்லக்கூடாதுன்னா அடுத்த மூமினையும் கொல்லக்கூடாது. கண்ணைத்தானே கொலை செய்வது மூமினை கொள்வது தானே. அப்ப கொலை செய்து கொண்டானே ஆனால் அவன் நிரந்தரமாக இருப்பான் என்று சொல்லி குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸ்களும் சொல்கிறது. அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ குல்சியும் கூட இருக்கிறது. இப்படிலாம் இருக்கிறதுனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தற்கொலை செஞ்சவருடைய மேற்று வந்தா அவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தொழுவிக்க மாட்டாங்க. ஒருத்தர் தற்கொலை செஞ்ச மேற்று வருது, கிளம்பி சல்லி அலைஹி, அவருக்கு தொழுவிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கவில்லை. அது மாதிரி சில அறிவிப்புகளை நான் தொழுவிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 1624, அதே மாதிரி வந்து அபூதாவுதுல 2770, இதுல எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் தொழுவிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் சிரிப்பு கூட வைக்கிறான்னு வைங்க, அதை கூட கடைசியை திருத்தி தான் மோத்தா போகலாங்க. இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு கடைசி செயலை தான் இதுக்கு கூட தௌபா செய்வான். என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு தௌபா செய்யற ஒரு விபச்சாரம் பண்ணிட்டான், நாளைக்கு திருந்திக்கிடுவான். அல்லாவே இல்லைன்ட்டான், நாளைக்கு இருக்கிறான்னு சொல்லிடுவான். அல்லாவுக்கு இன கற்பிச்சுட்டான், இன கற்பிச்சு தப்புன்னு அடுத்த செகண்ட் மாறிக்கலாம். எந்த தப்பு செஞ்சாலும் ஒரு மனிதன் வந்து கடைசி நேரத்தில் திருந்திக்கிட்டு சாவுவான். திருந்தி இருப்பான்டாவது போய் ஒரு சின்ன ஒரு முகாந்திரமாவது இருக்குது. இவனுடைய கடைசி செயலை இதானே, தற்கொலை செய்யறானே, அவனுடைய கடைசி வேலை என்ன? இதுதான். இதுக்கு எங்க தௌபா செய்வான்? அதை போய் சேர்ந்துட்டானே. தற்கொலை செய்யறதா கடைசி செயலா இருந்தா இந்த பாவத்துக்கு எப்படி மன்னிப்பு கேட்பான்? மன்னிப்பு கேட்டு செத்துருப்பான்னு சொல்ல இயலுமா? சொல்ல முடியாது. அதனால இந்த தற்கொலை என்பது வந்து பயங்கரமான ஒரு குற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு மறுத்திருக்கிறாங்க. இதை சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அது தலைவர்கள் மட்டும் அப்படி நடந்து கொள்ளணும், அது ஒரு எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டி மற்றவங்க தொழுகலாம் அப்படின்னு அவங்க சொல்லி அந்த இதெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. ஜனாசாவுக்கு இந்த கடன்காரர் விஷயம், இந்த கனிமத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்குத்தான் இந்த வார்த்தை வந்திருக்கே தவிர தற்கொலைக்கு வந்திருக்குதா? ஒண்ணுக்குள்ளதே ஒன்னுல போய் முடிச்சு போடணும். 5 ரூபா ஜாமான ஒருத்தர் எடுத்துக்கொண்டதும் தற்கொலை செய்யறது ஒன்னா, 50 ரூபா கனிமத்து பொருளை பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு அதுவும் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு மாற்றி கொள்வது ரெண்டு ஒன்னா. அதுக்கு வந்து ஹரம் தலைகள் ஜன்னான் எல்லாம் சொல்லியிருக்கிறானா, சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறானா? 50 ரூபா ஒருத்த மோசடி போயினால் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அதுல என்றென்றும் நிரந்தரமா இருப்பான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்ப ரெண்டுக்கு சம அளவில் உள்ள ஒரு ரெண்டு குற்றமா இருந்தா தான் இதுக்கு இருந்தா ஏன் அதுக்கு இருக்கக்கூடாதுன்னு கேட்கலாம். அது வேற இது வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் தொழுவிச்சுக்கிறீங்க அனுமதி கொடுத்தாங்களோ அதெல்லாம் சும்மா சின்ன விஷயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அந்த அனுமதி கொடுக்கல? இது பெரிய பயங்கரமான விஷயம், நிரந்தர நரகத்தில் ஒருத்தனை தள்ளக்கூடிய விஷயம். அதனால வந்து அந்த கண்டனத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருந்தாலும் நம்மளும் கண்டனத்திற்காக என்ன செய்யணும்? அந்த ஜனாசா தொழுகை மறுத்துத்தான் ஆகணும். ஏன்னா மக்களை தொழுகைக்குமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. அப்படி இருந்தா தான் இந்த தற்கொலை செய்யணும் நினைக்கிறவனாச்சு திரும்புவான். தற்கொலை செஞ்சோன்னு வைங்க, ஜனாசா கூட தொழுவிக்க மாட்டாங்க, கொண்டு போய் மொட்டையா போய் போச்சு போடுவாங்க, வெறுமனே கொண்டு இணைஞ்சிருவாங்க, ஆடு மாடை புதைக்கிற மாதிரி கொண்டு போய் போட்டுருவாங்கன்னு ஒரு பயம் இருந்தால் தற்கொலை செய்யணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பயமாச்சு அவனை திருத்தமா இல்லையா? அதனால வந்து தற்கொலை செய்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அர்த்தத்தோட ஜனாசா தொழுகையை தொழுகாமல் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நம்ம கடைப்பிடிக்கணும். இது அனைவருக்கும் தெரிவிக்கவும் படணும். தற்கொலை செஞ்சா ஜனாசா தொழுகை கிடைக்காது தெரிஞ்சுட்டே செய்ய வேண்டாம். சில பேர் செய்யறதுக்கு காரணம் என்ன? சில இமாம்கள் வந்து தொழுவிச்சிடுறாங்க. தற்கொலை செஞ்சா ஜனாசா தொழுகை கிடைக்காதுங்கிறது அனைவரும் கடைபிடித்தார்களே. ஆனால் இப்ப உலகத்திலே நம்ம தான் தற்கொலை கம்மியா செய்யறோம். உலகத்திலே தற்கொலை செய்பவர்கள் குறைந்த தற்கொலை முஸ்லிம் சமுதாயத்தில் தான் இருக்கிறது. எல்லா நாட்டிலையும் சர்வே எடுத்து அவங்களுடைய மத நம்பிக்கை தான் இதுக்கு காரணம்னு ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. அந்த கொஞ்சம் இருக்குல்ல அது கூட இல்லாம போயிடும். எப்ப தற்கொலைக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணி விட்டு எல்லாரும் கடைபிடிச்சோம்னு சொன்னா
ஒருத்தன் தற்கொலை செய்ய மாட்டான். என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி, அம்மாடி ஆடு மாடு போச்சு போடுவாங்க நம்மளை கொண்டு போய், வேணாம் ஜனாசா தொழுகை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் அவனை கடைசியாக திருத்தி விடும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜனாசா தொழுகை வேற யாருக்குன்னா, குழந்தைக்கு ஜனாசா உண்டா, செத்து பிறந்த அவருக்கு ஜனாசா தொழுகை உண்டா, அல்ல குழந்தை வடிவம் பெறாமல் ஒரு கெட்டியாக கலைஞ்சிரும்ல, விழுகட்டின்னு சொல்லுவாங்களா என்னமோ சொல்லுவாங்களா, அப்படி வந்து விட்டால் அதுக்கு ஜனாசா தொழுகை உண்டா என்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் ஜனாசா தொழுகை தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது, கட்டாயம் கிடையாது. இப்போ நான் மூத்தாப்பா கண்டிப்பாக நீங்கள் ஜனாசா யாராவது தொழுது ஆகணும், நீங்கள் மூத்தாப்பா உங்களுக்கு நாங்கள் யாராவது தொழுது ஆகணும். ஆனால் குழந்தையாக இருந்து இறந்து விட்டார்களே ஆனால் விரும்பி நம்ம ஜனாசா தொழுகை நடத்தினால் குற்றம் இல்லை, ஜனாசா தொழுகை நடத்தாம கொண்டு புதைச்சிட்டாலும் குற்றம் கிடையாது. அனுமதி தான் இருக்கு, கட்டாயம் கிடையாது. ஏன்னா பாவம் மன்னிப்பு தானே ஜனாசா தொழுகை. குழந்தைக்கு போய் என்ன போய் பாவம் மன்னிப்பு தர போறீங்க? ஒரு பாவத்தை மன்னிப்பாயாக அப்படி கேட்க முடியுமா? பாவம் செய்யுமா குழந்தைகள்? பாவம் இல்லாத காரணத்தினால நமக்கு விருப்பமா இருந்தால் போய் ஜனாசா தொழுகை தொழுதுக்கலாம். இல்லையா சும்மா கொண்டு இறக்கிட்டாங்க, சின்ன பிள்ளை தானே இப்ப இதுக்காக போட்டு பண்றீங்க அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தால் அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முகீரா பின் ஷோபா என்கிற நபி தோழர் அறிவிக்கிறாங்க, ஒத்திபுலி யுஸல்லா அலைஹி, குழந்தையாக இருந்தால் தொழுகை நடத்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக முகீரா பின் ஷோபா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் திருமதியில 952வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் அவர் சின்ன வயசுல இறந்தார் என்று நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்ன வயசுல இறந்திருக்கிறாரு? பால் குடிக்கிற பருவத்தில் இறந்திருக்கிறார். பால் குடிக்கிற பருவம் 2 வருஷத்துக்கு உள்ள, 1 வயசோ 1.5 வயசோ 6 மாசமோ 3 மாசமோ ஏதோ ஒண்ணு, ஆனா 2 வருஷத்துக்கு மேல இல்ல, 2 வருஷத்துக்குள்ளதான் பால் ஊட்டணும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் மாத்த இப்ராஹிம் இப்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் இறந்த பொழுது அவங்க கருத்துப்படி என்ன வருதுன்னா, ஒவ்வொரு இப்னு சமானியத் அஸர சஹரா 18 மாச குழந்தையா இருந்தாரு, 1.5 வருஷம் 18 மாச குழந்தையா இருக்கும் பொழுது இப்ராஹிம் இறந்தார். அப்ப பலம் யுஸல்லி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தல. இப்ராஹிம் குழந்தைகளுக்கு தொழுகை நடத்துங்கன்னு சொல்றாங்க, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய மகன் இப்ராஹிம் இறந்த பொழுது என்ன செய்யல, ஜனாசா தொழுகை நடத்தல, சும்மா தான் கூட அடக்கம் பண்ணாங்க. அப்ப இது எங்க இருக்குன்னா அபூதாவுதுல 2772வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். அப்ப தொழுகை நடத்தல ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அனுமதின்னு புரிஞ்சா சரியா போச்சு. கட்டாயம் இருந்தா ரசூலுல்லாஹ் விட்டுருக்க மாட்டாங்க. அப்ப அனுமதி, தொழுகை நடத்த, குழந்தைகளுக்கு தொழுகை நடத்த விரும்பினால் நடத்தலாம், அது குற்றம் பிடிக்கப்படாது. இல்லையா விட்டுறீங்களா, விட்டுட்டு போங்க, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் ரெண்டுக்கு மத்தியில முரண்பாடு இருக்காது, அனுமதி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைக்கு மட்டும் சொல்லல, ஒஸ்ஸுக்து ஸல்லா அலைஹி, சிக்து இருக்குல்ல, சிக்துனா அந்த முழுமை பெறாத, முழு வளர்ச்சி அடையாமல் குழந்தை மாதிரி பெற்றிருக்கிறாங்கல்ல, கட்சி மாதிரி, அது மாதிரி பெற்றெடுத்தால் கூட அதுக்கும் தொழுகை நடத்தலாம். இதுவாலி வாலிதேஹி பில் மக்ஃபிரத்தி வர் ரஹ்மா, அந்த மாதிரி தொழுகை நடத்தும் போது மாத்திரம் அதனுடைய பெற்றோர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டியும் பெற்றோர்களுக்கு அருள் புரியுமாறியும் துஆ செஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி தொழுகையில கலந்து கொள்வதாக இருந்தால் யாரெல்லாம் இந்த ஜனாசாவை மன்னிப்பாயான்னு கேட்கக்கூடாது. அது என்னத்துக்கு மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது எழுகட்சியா இருக்கு, என்ன செஞ்சிருக்கும், அதுக்கு எப்படி துஆ செய்யணுமா? யாரெல்லாம் இதை பெற்ற பெற்றோர்களுக்கு பாவத்தை மன்னிப்பாயாக, இதை பெற்றோர்களுக்கு ரஹ்மத் செய்வாயான்னு சொல்லி ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வதாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் அந்த விழுகட்டிகளுமாக இருக்குமேயானால் அவங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதாவுதுல 2766, அது மாதிரி நசை, அகமது, இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீசுகள் எல்லாமே ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல ஒரு சிறுவனுடைய ஜனாசாவை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தவன சபியின் சிபியானில் அன்சார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுவனுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்ட பொழுது ஸல்லா அலைஹி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு தொழுகை நடத்துறாங்க. சிறுவன்னா பருவ வயசு கீழே உள்ளதுதான், குழந்தையிலிருந்து பருவ வயசு வரைக்கும் ஒரே ரூல் தான் இஸ்லாத்துல. 3 வயசு பையனுக்கு அந்த ரூல் தான், 7 வயசு பையனுக்கு அந்த ரூல் தான், சட்டத்திட்டம் கிடையாது. எப்ப தொழுகை நோம்பெல்லாம் கடமையாகுது அப்பதான் சட்டத்திட்டங்கள் வரும். அப்ப சிறுவனை கொண்டு வந்த பொழுது ஸல்லா அலைஹி, அந்த குழந்தைக்கு தொழு வைக்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, சூபாலி ஹாலா உஸ்பூர் மின் அஸாபீல் ஜன்னா லம் யாமல் சுவான்,
இது சொர்க்கத்துறை சிட்டுக்குருவியாக இருக்கிறது. ஏற்கனவே அது சொல்லி இருக்கிறோம். இது சொர்க்கத்துறை சிட்டுக்குருவியாக இருக்கிறது, இந்த குழந்தை ஒரு தப்புமே செய்யலையே அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே கலக்கல்லாஹு அஸ்ஸவஜல்ல ஜன்னா, அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். கலக்கலஹா அகலன், அதுக்குன்னு உரியவங்க யார் என்பதையும் படைத்து விட்டான். கலக்கஹும் பி அஸ்லாபி ஆபாயிஹிம், அவங்க தகப்பனுடைய முதுகுத்தண்டில் இருக்கும் பொழுதே யார் யாரு எங்க போவாங்க எல்லாம் டிசைட் பண்ணிருந்தான். நீ போட்டு தேவையில்லாம இவன் சொர்க்கம் அவன் சொர்க்கம் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. இது நசையில 1924 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதன் அடிப்படையில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, வீடுகட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம், பிறக்கும் பொழுது சொத்து பிறக்கிறதுக்கெல்லாம் ஜனாஸா தொழுகை நடத்தலாம், நடத்தாமல் இருக்கலாம். விரும்பினால் நடத்தி கொள்ளலாம், நடத்தலையா ஒரு பிரச்சனையா இருந்தால் நடத்தாம விட்டுற வேண்டியதான். அது தப்பு வராது, மார்க்கத்தில் குற்றம் பிடிக்கப்படாது. அப்படி நடத்தினா நம்ம பெற்றோருக்காக என்ன செய்யணும், அந்த துவாவை செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறாருல்ல, அது இப்போதைக்கு நம்ம அரசாங்கம் இருந்து போர் நடந்து அது மாதிரி உள்ள சட்டம் தான் இருந்தால் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது நம்ம காலத்தில் அமல்படுத்துவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் தேவையில்லாட்டா கூட அது மாதிரி ஒரு காலத்தில் நம்ம அடைய வேண்டிய நிலை வந்தால் தேவைப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உஹது போரில் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவங்க அடக்கம் பண்ணும் பொழுது அவங்களோட குளிப்பாட்டல் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதிலேயே தொடர்ச்சியாக வருகிறது உலகி சல்லி அலைஹிம். உஹது போரில் கொல்லப்பட்ட யாருக்கும் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தவே இல்லை, தொழுகை நடத்தாம அடக்கம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன தொழுகை, உயிரை தியாகம் பண்ணி வந்துட்டார். அப்புறம் என்னங்கிற அல்லாஹ்தான் உயிரை தியாகம் பண்ணிட்டாரு, எல்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு, நேர சொர்க்கத்துக்கு போக போறாரு. அவர் சாகவே இல்லை, பறவை நிறத்த வடிவத்தில் சொர்க்கத்தில் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு கேரண்டி கொடுக்கப்பட்ட ஆளுகளுக்கு எதுக்கு ஜனாசா அரங்கத்தில் பிரார்த்தனை தானே. ஜனாசா தொழுகை என்பது என்னது, அவங்களுக்கு நம்ம செய்யற துவா, நம்ம எடுத்து கொடுத்து வாசிக்கிற துவாவையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அவங்க தான் உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சு பெரிய தர்ஜாவை அடைஞ்சிட்டாங்க என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது போர்ல கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன செய்யல, ஜனாசா தொழுகை நடக்காமலேயே குளிப்பாட்டாமலேயே அப்படி தூக்கி போட்டு நினைஞ்சிட்டாங்க, அடக்கம் பண்ணி விட்டார்கள். இது புகாரியில 1343, 1348, 1353, 4080 ஆகிய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகை நடத்தல. அதே நேரத்தில் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து பிறகு அதை மாற்றிக்கிட்ட மாதிரி தான் நம்ம விளங்க முடிக்கிறது. தொழுகை நடத்தாம விட்டுட்டாங்க, ஆனால் மூத்தா போறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 8 வருஷம் ஆயிடுச்சு. உஹது போர்க்களம் நடந்து 8 வருஷத்துக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போறாங்க. 8 வருஷம் கழிச்ச பிறகு, அதாவது ஒரு வாரம் 10 நாள் மூத்தாயிடுறாங்க. மூத்தாகிறதுக்கு முன்னாடி நேர உஹதுக்கு போறாங்க. உஹதுக்கு போய் எல்லாரும் வாங்க, உஹதுல கொல்லப்பட்டவங்க ஜனாசா தொழுகை நடத்துவோங்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் பின்னாடி அனுபவிக்கிறாங்க. ஜனாசா வச்சுக்கிட்டு தொழுவோமே, அந்த மாதிரி கலாவாக தொழுகிற மாதிரி ஏறக்குறைய ஜனாசா வச்சுக்கிட்டு தொழுதா எப்படி தக்பீர் சொல்லி முறையா ஜனாசா தொழுகை நடத்துறோம்ல, அது எப்படி தொழுவோமோ அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அது நேரம் அங்க கூட்டிட்டு போறாங்க. உஹதுக்கு சஹாபாக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அங்க ஜனாசா தொழுகை நடத்திட்டு என்ன செய்யறாங்க. அப்ப நிறைய அறிவுரைலாம் சொல்றாங்க, இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க, நான் வந்து உங்களை ஹவுல் கௌசரில் சந்திப்பேன். இந்த மரணம் நல்ல அறிகுறிலாம் தெரிஞ்ச பிறகு நடக்குது. இது எங்க வருதுன்னு கேட்டா உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரியில இது 4042வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கத்லா உஹதில் கொல்லப்பட்டவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். பாத சமானி சனீன், 8 ஆண்டுகள் கழித்த பிறகு, 8 வருஷம் கழித்த பிறகு, அப்ப நம்ம ஜனாசா தொழுகை நடத்தாம விட்டுட்டோமே, ஜனாசா தொழுகை நடத்துறதுதான் முறை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அன்னைக்கு வந்து அவங்க நினைச்சு விட்டுட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், ஏன் அவங்களுக்கு மட்டும் ஜனாசா தொழுகை இல்லாம போகணும், எல்லாருக்கும் முஸ்லீம் எல்லாருக்கும் ஜனாசா தொழுகை இருக்கத்தானே வேணும்னு விளங்கின மாதிரி அப்படி அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வந்து தான் செஞ்சிருப்பாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, போய் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, மெம்பர்ல ஏறினார்கள். மெம்பர்ல ஏறி சொன்னார்கள், இன்னி பைன ஐதீக்கும் பரப்பும் ஆனாலைக்கும் சஹீதும் இன்ன மோயிதக்கும் ஹவுல், நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறேன், உங்களை சந்திக்கிற இடம் ஹவுலுல் கௌசர் தான், நீங்களும் நானும் இனி அடுத்து எங்க சந்திப்போம், ஹவுலுல் கௌசர் அதான் ஃபர்ஸ்ட் சந்திப்பு, அப்புறம் சொர்க்கத்தில் அப்புறமா சந்திப்போம், ஃபர்ஸ்ட் மனுஷர் மைதானத்துல நிற்குவோமே, அப்பதான் நம்ம நீங்கள் நாங்களே சந்தித்துக் கொள்ள போகிறோம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடைசி எச்சரிக்கிறாங்க, நான் போறேன், நீங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பீங்கன்றலாம் எனக்கு பயமெல்லாம் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தான் நான் பயப்படுறேன், தாறுமாற அல்லாஹ் பணத்தை அள்ளி கொடுத்து அதுல நாசமா போயிருவீங்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். அது இப்ப நடந்துட்டு சவுதி அரேபியா தாறுமாற அல்லாஹ் பணத்தை அள்ளி கொடுத்து அதுதான் அவுட் ஆயிடுறாங்க.
இந்த பணம் வந்தவுன பணத்தை கொண்டு என்னென்ன அக்கிரமம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து விடுவீர்கள் என்பதான் என்னுடைய அச்சத்தை தவிர மற்றபடி நீங்க இன்னைக்கு இணை கற்பிக்கல. அந்த மக்களை பார்த்து சொன்னாங்களோ அவங்க இன்னைக்கு இணை கற்பிக்கல. ஆனால் எதுக்கு அச்சப்பட்டாங்களோ அது நடந்து விட்டது. இது புகாரிகள் 4042 இருக்கிறது. அதே மாதிரி இதே செய்தி புகாரியில் 1344, 3596, 4085, 6426, 6590 ஆகிய நம்பர்ல புகாரில் வரும் பொழுது சல்லா அலா உஹதின் ஸலாத்தஹு அலல் மையித், சும்மா தொழுகை நடத்தினாங்கன்றது அந்த அறிவிப்புல. இதுல எப்படி வருதுன்னா ஒரு மையத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு தொழுதா எப்படி தொழுவோமோ அப்படி தொழுதாங்க. என்ன ஜனாசாவுக்கு தொழு வச்சாங்கன்ற உடனே அகராதி அர்த்தம் ஒரு ஆள் கொடுத்து துவா செஞ்சாங்க பொருள் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா சலாத்துக்கு அந்த அர்த்தம் இருக்கிறது. சலாத்துன்னா பிரார்த்தனைங்கிற ஒரு அர்த்தமும் அகராதியில் இருக்கிறது. இது ஜனாசா தொழுகை கிடையாது. இது சும்மா ஒரு துவா செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த உக்பா பின் ஆபிர் இந்த நம்பர்ல எல்லாம் அவர் சொல்றாரு, அவங்க மையத்தை முன்னாடி வைத்து கொண்டு நம்ம எல்லாம் தொழுவோமே ஜனாசா தொழுக அந்த மாதிரி தொழுவிச்சாங்க. 4 தக்பீரை சொல்லி அதில் ஓத வேண்டியெல்லாம் ஓதி அந்த சப்பா நின்று தொழுகையில் எப்படிலாம் செய்வோமோ அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க என்று சொல்லி இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இதுதான் யார் யாருக்கு ஜனாசா அதிலிருந்து என்ன வழங்குது, ஷஹீதுகளுக்கும் தொழுகை நடத்த வேண்டும் என்ற நிலைமைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் வந்து விட்டார்கள். ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னே இது என்ன விட்ட காரியத்தை செய்யற மாதிரி போய் யாருக்காவது இப்ப செஞ்சாங்களா, இவங்களுக்கு தான் ஜனாசா தொழுகை நடத்தாம பாக்கியா இருந்தது. இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்னைக்கு சொல்லாம இருந்தது கூட இதுக்காக கூட இருக்கலாம். அதாவது போர் அடக்கம் பண்ணி டக்குன்னு ஓடி வரணும், அங்க நீட்டிலாம் இருக்க முடியாது, எதிரிகள் வந்துடக்கூடாது, யுத்த காலம், அதனால கூட டக்குன்னு அடக்கி வாங்கப்பான்னு சொல்லி கூட வந்திருக்கலாம். அது ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்து என்னக்கா மரணம் வரப்போது தொழுகை நடத்தி முடியும் கூட அல்லாக்கா என்னன்னு சொல்ல முடியல. ஆனால் கடைசி நிலை என்ன, நம்ம கடைசி தான் எடுத்துக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடும் கடைசியில் ஒரு நிலைப்பாடும் எடுத்திருப்பார்களே, ஆனால் நமக்கு சட்டம் எது, கடைசியில் உள்ள நிலைப்பாடு தான். இப்ப கடைசியாக சுகதாக்களுக்கும் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள், நடத்தக்கூடாது என்பது இல்லை. கடைசி நிலை ரசூலுல்லாஹ் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த ஜனாசா தொழுகை யாரெல்லாம் தொழுவலாம், இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் ஆம்பளைங்களும் ஜனாசா தொழுகை பெரும்பாலும் தொழுவது இல்லை. பாப்பா ஜனாசா கொண்டா வச்சு மோகம் பொடி வச்சுருப்பாங்க வாசல்ல. பெற்ற அப்பனுக்கு அவன் வளர்த்து ஆளாக்கி துவா செய்வான்னு செஞ்சா அவன் என்ன செய்யறான், ஜனாசா தொழுவதுக்கு ஒரு கூட்டம் தனியா இருப்பாங்க. இவர் வெளியே நின்றுட்டு இருப்பாரு. ஒன்னா ஜனாசாவை இறக்கி போட்டுட்டு வாசல் நிற்பாரு. மறுபடியும் தூக்கிட்டு வரும்போது பாடையை தூக்கிட்டு போறதுக்கு வருவாரு. ஜனாசா தொழுகை பெற்ற பிள்ளை கூட ஜனாசா தொழுகை தெரியல. அதுக்காகத்தான் இதையும் உங்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஜனாசா தொழுகிற முறை வரைக்கும் உங்களுக்கு சொல்லித் தரப்படுது. அப்ப இந்த ஜனாசா தொழுகையில் அவங்களும் கிடையாது. பெண்கள் தொழுது நீங்க பார்த்துருக்கிறீங்களா, இன்னும் பொம்பளைக்கு ஜனாசா தொழுகைன்னு ஆச்சரியமா கேட்பாங்க. பெண்களுக்கு ஜனாசா தொழுகைன்னு சொல்லி பாருங்களேன். அது என்ன பொம்பளைக்கு எப்படி ஜனாசா தொழுகை என்று கேட்கக்கூடிய அளவுல நிலைமை எல்லாம் இருக்கிறது. ஆனால் மார்க்கத்துல பெண்களுக்கும் ஜனாசா தொழுகை உண்டு. பெண்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜனாசா தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு நடத்துவாங்களே அதுலயே சேர்ந்து செய்யலாம். மற்ற தொழுகையில் ஆண்கள் முதல் வரிசையிலையும் பெண்கள் பின் வரிசையில் தொழலாமோ அந்த மாதிரியும் சொல்லலாம். அல்லது பெண்கள் வீட்டில இருந்து அவங்க ஒரு ஜனாசா தொழுகை முடிச்சுட்டு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லலாம். இருங்க நாங்க தொழுகிறோம் அப்புறம் தூக்கிட்டு போய் நீங்க தொழுகிறீங்க அப்படின்னு கூட என்ன செய்யலாம், 2 தடவையா கூட தொழுகலாம். பெண்கள் ஒரு பக்கம் தனியாக தொழுது முடித்த பிறகு ஆண்களும் தொழுது கொள்ளலாம். பெண்களே ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ள விரும்பினார்களே ஆனால் அதை தடுக்க எவருக்கும் உரிமை கிடையாது. அல்லாஹ் ரசூல் அனுமதித்தது யாரும் தடுக்க இயலாது. ஆதாரங்களை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அபூ தல்ஹா அவர் ஒரு சிறந்த தோழர். அவருடைய மகன் உமைர் பின் அபி தல்ஹா என்பவர் இறந்து விடுகிறார். உமைருங்கிற ஒருத்தர் இறந்து விடுகிறார். அந்த 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 குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த குழந்தை பாயில சுருட்டி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க அம்மா மனைவி சுருட்டி வச்சுவிட்டு ராகத்தாயிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்களா இல்லையா, அந்த அவர் தான். அந்த உமைர் அவர்கள் இறந்த உடனே, அதுவா அடுத்த குழந்தையான்னு தெரியல, அபூ தல்ஹாவுடைய மகன் இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. பையன் இறந்துட்டான், நீங்க தொழுகை நடத்த வாங்க, வீட்டில் தொழுகை நடத்த வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. ஃபஅதாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவுடைய வீட்டிற்கு வந்தார்கள். சேர்த்த வீடு தானே அபூ தல்ஹா வீடு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜித் நபவிக்கு நேர் எதிரில் இருந்த வீடு தான் யாரு, அபூ தல்ஹா வீடு. அவர் நல்ல வசதியான ஒரு தோட்டத்தோடலாம் வச்சிருந்தாரு. அங்கதான் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி எல்லாம் சுவையா இருக்கும் போய் குடிப்பாங்க. அவர்கிட்ட தான் குதிரையை வாங்கிட்டு அவசரத்துக்கு ஓடுவாங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அபூ தல்ஹா தான்.
அப்ப அவர் மீது ஏற்காப்புல இருந்ததுனால வாத்தாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்கு வந்து சல்லா அலைஹி அந்த உமைர் என்ற அபூ தல்ஹாவுடைய மகனுக்காக தொழுகை நடத்தினார்கள். ஃபீ மன்சிலிஹிம் அவங்க வீட்டுக்குள்ள வச்சே தொழுவார்கள். இதுல வீட்டுக்குள்ள வச்சு ஜனாஸா தொழலான்னு வழங்குது. அது ஒரு தனிச்சட்டம். அந்த குழந்தை பள்ளிக்கு எடுத்துட்டு சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஜனாஸா தொழுகை எங்க நடத்துறாங்க? சல்லா அலைஹி ஃபீ மன்சிலிஹிம் அபூ தல்ஹாவுடைய வீடு பெரிய வீடா இருக்குது, வசதியா இருக்கு, வசதியான தானவரே, அதனால தாராளமா இருந்தா நினைச்சிருப்பாங்க, எதுக்கு பள்ளியாசல தூக்கிட்டு போக நினைச்சிருப்பாங்க. சல்லா அலைஹி ஃபீ மன்சிலிஹிம் அவங்க வீட்டிலேயே தொழுகை நடத்தினார்கள். நடத்தும் பொழுது கத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல நின்று கொண்டார்கள். இமாம் பஸ் நிக்கணும்ல, இமாம் நின்று கொண்டார்கள். அப்புறம் வந்து கான அபூ தல்ஹா வராஹு அபூ தல்ஹா வந்து தகப்பனார் இருக்காருல, குழந்தை தகப்பனாரு, அவர் முதல் சஃபுங்கிற அடிப்படையில் பின்னாடி நின்று கொண்டார். அப்ப ஜனாசாவில் 2 பேர் நின்றா முன்னு பின்னா தான் நிக்கணும். மற்ற தொழுகையில் நின்றா அப்படி நிக்கணும், வலது பக்கம் நின்றுக்கணும்ல. ஒரு தொழுகையில் 2 பேர் மட்டும் நின்றார்களே, ஆனால் இமாமுக்கு வலது பக்கமாக சேர்ந்து அவர் நிக்கணும், பின்னாடி நிக்க கூடாது. ஆனா ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ருக்கு செய்தா ஒண்ணும் கிடையாது தானே. அதனால வந்து நம்ம பின்னாடி நின்றால் பெரிய இடமெல்லாம் பிடிக்காது, சும்மா இப்படி நின்றுக்கலாம். அவ்வளவு இடம் விட்டு நிக்க தேவையில்லை. நம்ம ஜனாசாவுக்குலாம் பெரிய ஒரு சப்பு இடத்துல 3 சப்பு நிக்கலாமே, அதனால பின்னாடிங்கிறது அவ்வளவு போதும், பக்கத்துல நிற்பாங்க. அப்ப அபூ தல்ஹா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, வேற யார் வீட்டுல இல்ல, அபூ தல்ஹா வந்து பின்னாடி நின்று கொண்டார். உம்மு சுலைமின் வரா அபி தல்ஹா, உம்மு சுலைம் அபூ தல்ஹாவுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அபூ தல்ஹாவுக்கு பின்னாடி இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா உம்மு சுலைம் இந்த வரிசையில் எப்படி ஜனாசா எப்படி இருக்குது. முதல் வரிசையில் ரசூல்லா நிக்கிறாங்க, ரசூல்லாவுக்கு முதுகுக்கு பின்னாடி அபூ தல்ஹா நிக்கிறாரு, அபூ தல்ஹாவுக்கு பின்னாடி அவங்க மனைவி உம்மு சுலைம் நிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சா நடக்குது, இன்னும் பொம்பளைக்கு என்ன ஜனாசா தொழுகை நீ போங்கிட்டு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இப்ப சொன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, இன்னைக்கு பொம்பளை ஜனாசாத்துல வந்து விடுவாங்களா ஜமாத்துகள்ல, ஊர்கள்ல சட்டம் வழங்கல, பெற்ற அப்பனுக்கு ஒரு மகளுக்கு ஜனாசா தொழுகை சொல்லுவாட்டி என்னங்க அது? மூமீனுக்கு செய்யற கடமை தானே வருது. ஒரு மூமீனுக்கு செய்யற கடமை, ஒரு முஸ்லீமுக்கு செய்யற கடமைன்னு வருது. அந்த கடமை பொம்பளைங்க மூமீன் இல்லையாப்ப, பொம்பளைங்க முஸ்லீம் இல்லையா? அதுல எதுல எல்லாம் விதிவிலக்கு வருதோ தவிர்த்துக்கிறங்க. ஜனாசா பின்தொடர்ந்து போகக்கூடாது, அதுக்கு தடுத்தாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது, தடுத்தாங்களா? முஸ்லீமுக்கு செய்யற கடமையை செய்யணும்னா எல்லா முஸ்லீம் தான் செய்யணும், ஆம்பளை தான் செய்யணும், பொம்பளையும் தான் செய்யணும். அப்ப முஸ்லீமான ஒருத்தன் ஆணோ பெண்ணை இறந்து விட்டார்களே, ஆனால் அந்த ஜனாசா தொழுகையை பெண்கள் நிறைவேற்ற வேண்டும், அது கடமை. ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்ல, பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கறது இல்ல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது. ஏன் இவ்வளவு பேர் தான் நின்றாங்கன்னு கேட்டா, வலமியக்குன் மாகும் கைருகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்காட்டுல கூப்பிட விட்டாங்க. மூத்தா போன உடனே ஊர் சொல்லி விட்டு பெரிய கூட்டம் திரட்டுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்பதான் மூத்த நடந்திருக்கு, ஏற்காப்புல இருக்காங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வேற யாரும் வந்துடல, இருக்கிறது 3 பேர் தான். உடனே ரசூல் சில வேலைகளே இருந்திருக்கும், நான் தொழுவிச்சிடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்தமே 3 பேர் தான். அப்ப யாரும் இருக்கவில்லை. இருந்தா கூட பேரும் தொழுதுருப்பாங்க. அப்ப இருந்ததே 3 பேர் தான். இந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிளஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுதார்கள் என்று இது ஹாக்கிம்ல 1வது வால்யூம்ல 519வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது வந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதுல வந்து வீட்டிலையும் ஜனாசா தொழுகை நடத்தலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. பெண்களும் ஜனாசா தொழுகையில பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கும் இது ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஜனாசா தொழுகையை பள்ளிவாசல வச்சு தொழலாமா? இது வீட்டில் தொழப்பட்டிருக்கீங்க, ஆதாரம் இருக்குது. பள்ளிவாசலுங்கிறது தொழுகைக்குன்னு உள்ள இடம். ஜனாசாங்கிறதுல பல விதமான இதுகள்லாம் வெளியேறும். என்னதான் குளிப்பாடி நம்ம வச்சிருந்தா கூட ஜனாசாவிலிருந்து என்ன செய்யும், நேரான பிறகு அதெல்லாம் வெளியேறும், எங்க துளிகள் படும், தொழுகிற இடம் அதுனா போயிடும், அதுக்காக அதில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு சந்தேகம் வறுமையானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளி வாசல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, பள்ளி வாசல்ல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. பள்ளி வாசல்ல ஒரு பகுதியை வந்து நம்ம உள்பள்ளி வெளிப்பள்ளி வச்சிருக்கணும்ல, நம்மளும் இப்ப கரெக்டா பிரிக்கிறோம். நம்ம சமுதாயத்துல நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறது. சில காரியங்களை வெளிப்பள்ளியில வச்சு செஞ்சுக்கிடுவாங்க. ஊர் பஞ்சாயத்து வழக்கு, வம்பு வழக்கு விசாரிக்கிறது, குடும்ப பஞ்சாயத்து, தலாக்கு, ஜீவனாம்சம் இதெல்லாம் அப்படி செஞ்சுக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல என்னன்னு கேட்டா, பள்ளியில வந்து ஜனாசா தொழுகிறதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருந்தாங்க. பள்ளி வாசல் தான் அது. ஆனா பள்ளி வாசல்ல ஜனாசா, அந்த இடத்துல ஜனாசா வச்சிருவாங்க. ஜனாசா அதுக்குன்னு ஒரு இடம், நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஜனாசா தொழுவதற்கு பள்ளியில ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருந்திருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. எங்க கிடைக்குதுன்னு கேட்டா, புகாரியில 1329வது ஹதீஸில் இருக்கிறது. இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து விபச்சாரம் பண்ணிய பொழுது கையும் மையமாக பிடிக்கப்பட்டு 4 சாட்சிகளோடு கொண்டு வரப்படுறாங்க.
யூதரா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் அரசாங்க சட்டம் ஒண்ணுதானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதி. அங்க இப்ப யாரு திருநாள் கையை வெட்டிடுவாங்க, முஸ்லீமுக்கு தான் வெட்டுவாங்கன்னு கிடையாது. திருடுனா கையை வெட்டுவாங்க, விபச்சாரம் பண்ணா மரண தண்டனை கொடுப்பாங்க. அது யாரா இருந்தாலும் அந்த கூடிய தண்டனை கொடுத்துருவாங்க. அந்த அடிப்படையில் யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விபச்சாரம் செய்து கைமையமாக மாட்டிக்கிட்ட பொழுது அவங்க 2 பேரும் என்ன செய்தார்கள், அவங்க கொல்லப்பட்டு அவங்களுடைய பாடிய மின் மூலையில் ஜனாயிஸ் இந்தல் மஸ்ஜிதி, பள்ளி வாசல்ல ஜனாசா வைக்கிறதுன்னு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல அவங்க பாடி வைத்தார்கள். அது 2 மீட்டர் இருக்குது. பாடி கூட முஸ்லீம் அல்லாத பாடி. அது 2 விஷயம். அதாவது பள்ளி வாசல்ல ஜனாசா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடமும் இருந்திருக்கிறது. அதையும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வாசனை எப்படி வருதுன்னு கேட்டா, கரீபன் மின் மௌலியில் ஜனாயிஸ் இந்தல் மஸ்ஜிதி, பள்ளி வாசலில ஜனாசாக்களை வைப்பதற்குன்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல யூதர்கள் 2 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து மரணித்த பிறகு அந்த பாடியை கொண்டாந்து செய்யறாங்க, அங்க கொண்டே வச்சிடறாங்க. பாடிக்கு மாற்றி வரி மாதிரி எடுத்துட்டு போறதுக்காக ஜனாசா கணக்கு கேட்டு வருவாங்கல்ல, இந்த ஆளுக்கு எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவதற்காக வேண்டி பள்ளியிலேயே ஜனாசாவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திலேயே அதை வச்சாங்கன்னு இருக்கிறது. இதுல பல சட்டங்கள் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். பள்ளி வாசல்ல ஜனாசா தொழுகையை நடத்துவதற்கு என்று, ஜனாசாக்கள் வைக்கிறதுக்கு என்று கொஞ்சம் இடத்தை ஒதுக்கி வைப்பது ரசூல் காலத்தில் இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நடைமுறையை நம்மளும் கடைபிடிக்க வேண்டும். அந்த இடத்துல முஸ்லிம் அல்லாத பாடிகளை கூட என்ன செய்யலாம், கொண்டு வந்து ஒரு கலவரம் வந்துருச்சு அல்லது சுனாமி மாதிரி இறந்துட்டாங்க, வைக்க இடம் இல்லை, ஒன்றாவது பள்ளிவாசல் வெளிப்படையில் வச்சு என்ன செய்யலாம், முஸ்லிம் அல்லாத பாடியை கூட உள்ள அது அனுமதிக்கலாம். இந்த யஹூதியுடைய பாடி தான் வருது இந்த ஹதீஸ்ல. இது புகாரில் 1329 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவங்க இறந்துடுறாங்க. அவங்க 10 பேர்ல ஒரு ஆள், அஷ்ரத்துல் முபஷ்ஷரா இருக்காங்கல்ல, சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொன்ன 10 சஹாபாக்களில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ஒரு சஹாபி. அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லாம் என்ன செய்யறாங்க, முக்கியமான ஆளாச்சே, சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டவராச்சே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவருடைய ஜனாசாவை பள்ளிவாசல் கொண்டாந்து வைங்க, பள்ளிவாசல்ல வச்சா நாங்கள் தொழுதுருவோம். ஏன் அப்படி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வீடெல்லாம் பள்ளிவாசல்லே தான் இருந்தது. இந்த மெஹராப் இருக்குன்னு வைங்களேன், இப்படிதான் வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடெல்லாம் என்ன ரசூலுல்லாஹ் இடத்துல பள்ளியை கட்டினாங்க, அவங்க சொந்த காசு கொடுத்தான இடத்தையும் வாங்கினாங்க. அதுல தங்களுக்குன்னு உள்ள இடமா அதுல ஒதுக்கி கொண்டார்கள். பள்ளிவாச காசுல இருந்து வீடு கட்டல, வீட்டுக்குள்ள காசுல பள்ளிவாசல் கொடுத்தாங்க. அதான் அது ஆதாரம் அதுக்கு இருக்கிற சொந்த காசுல வாங்கினாங்கன்னு சொல்லி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அங்க இருந்ததுனால அவங்க தேடி நாங்கெல்லாம் வரையலாது, நாங்களும் தொழுகையில கலந்துக்கிறதா இருந்தா பள்ளிவாசல கொண்டாந்து அவர் ஜனாசா வச்சா நாங்க தொழுவோம்ல. ஆயிஷா நாயகி கேட்டு விடுறாங்க. ஆயிஷா நாயகியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனைவிமார்களும் அந்த வீடுகளில் தான் இருந்தாங்க. அவங்க மூத்தாவர வரைக்கும் அந்த வீடு பள்ளியில் சேர்க்கப்படவே இல்லை. அவங்க மூத்தான பிறகு அந்த வீடுகள் பள்ளியில் சேர்க்கப்பட்டுச்சு. இப்ப அவங்களுடைய மனைவிமார்கள் இருந்த காலம் வரைக்கும் அவங்க அவங்களுடைய வீடாக வைக்கப்பட்டிருந்தது. எல்லா மனைவிகளும் மௌத்தாப்பட பிறகுதான் அந்த இடங்கள் எதுல சேர்ந்திருக்கு, மஸ்ஜித் நபவியில ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்டிருச்சு. அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க, அர்சல் அஸ்வாஜு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயமுர்ரு பி ஜனாஸத்திஹி ஃபில் மஸ்ஜித், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் சொல்லி அனுப்பினார்கள். என்ன சொல்லி அனுப்பினார்கள், சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய ஜனாசாவை பள்ளிவாசல்ல கொண்டாந்து வையுங்க. எதுக்காக வேண்டி, போய் சல்லீன அலைஹி, நாங்கெல்லாம் அவங்களுக்கு தொழுகை நடத்தணும், பொம்பளைங்களாகிய நாங்க என்ன செய்யணும், அவருக்கு தொழுகை நடத்தணும் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே கொண்டாந்து வைத்தார்கள். அவங்களுடைய ரூம் வாசல்கள்ல கொண்டாந்து நினைஞ்சிட்டாங்க, வச்சு விட்டார்கள். உடனே அவங்க எல்லாம் நினைஞ்சாங்க, பெண்கள் எல்லாம் தொழுகை நடத்தினார்கள். ஜனாசாவுக்கு பஸ் தொழுகை யார் நடத்துறார், பெண்கள் ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. நடத்தின உடனே அப்புறமேல வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. போன உடனே மக்கள்லாம் ஆள் ஆளுக்கு குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படி ஜனாசாவை பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வர்றீங்க, ஆனா பொம்பளைங்க தொழுவது கூட சொல்லல. என்ன பொம்பளைங்க எப்படி தொழுவலாம்னு கூட சொல்லல. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்திருக்கிறது. பொம்பளைங்களும் தொழுவலாம்ங்கிறது குறை எதை சொல்றாங்கன்னா, இறந்து போனா பள்ளிக்குள்ள கொண்டாந்து உள்ள வரைக்கும், வெளிப்பள்ளியில கூட வைக்கிறது. இது எங்க வந்திருக்குது, அவங்க ரூம் வாசல்ல உள்ள வரைக்கும் வந்துருச்சு. ஜனாசா வைக்கிறதுன்னு ஒரு இடத்த ஒதுக்கி இருந்தாங்க, அங்கே இல்ல, உள்ள வரைக்கும் கொண்டு ஜனாசா வச்ச உடனே ஆளுக்கு விமர்சனம் கடுமையா பேசுறாங்க. என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களா இருந்துகிட்டு இப்படி அத்துமீறி இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்குள்ள கொண்டாந்து ஜனாசா வச்சிருக்கிறாங்களே என்று பேசின உடனே ஆயிஷா நாயகி சரியான கோபம் வந்துருது.
அப்ப சொல்றாங்க காலு மாக்காணத்தில் ஜனாயிசு முதுகொலபிகள் மஸ்ஜித், ஜனாசாக்கள் பள்ளிவாசலுக்கு உள்ள கொண்டு வரவே கூடாது, இப்ப பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆட்சேபனை பண்றாங்க. ஏன்னா அதுக்கு தனியா இடம் இருந்திருக்குல்ல, உள்ள எப்படி நீ கொண்டு வரலாம் அப்படின்னு ஆயிஷா நாயகி உள்பட அனைவருக்கு எதிராகவும் விமர்சனம் கிளம்புகிறது. உடனே ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்கன்னா வெளியே வந்து சொன்னாங்க, என்ன மக்களுக்கு தங்களுக்கு தெரியலன்னா உடனே குறை சொல்லிடுறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்து இல்லைன்னு நீங்க எப்படி இதை சொல்லுவீங்க? சஹல் பின் பைலாங்கிற ஒரு இறந்தார அவர் இங்கே வச்சா தொழுகை நடத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எல்லாருக்கும் செய்யல, எல்லாருக்கும் தனியாக ஒரு இடத்துல செஞ்சா கூட சஹல் பின் பைலா என்ற ஒரு சஹாபி இறந்த பொழுது எங்க நடத்துனாங்க தொழுகை? இதே இடத்துல நடத்துறாங்க, உள்ளதான் நடத்துனாங்க. அது எப்படி நீங்க தப்பு சொல்லுவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை நான் செஞ்சிருக்கிறேன், அதை எப்படி நீங்க விமர்சனம் பண்ணலாம்? ஒரு தடவை செஞ்சால் அனுமதி தானே? எல்லா ஜனாசா வெளியில வச்சிருந்தா கூட ஒரு ஆள் ஜனாசா கொண்டு வச்சுட்டாங்க, இது நோக்கத்துக்காக வேண்டி, நாங்களும் ஒரு நோக்கத்துக்கு தான் வச்சிருக்கிறோம், தொழுகை நடத்துறதுக்காக வேண்டி. அப்ப நீங்க எப்படி அதை மறுப்பீங்க? இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் அவ்வளவு சீக்கிரம் நீங்க மறந்துடுவீங்களா என்கிற மாதிரி என்ன செய்யறாங்க ஆயிஷா நாயகி கடுமையான முறையில சொல்றாங்க. மா அஸ்ரா அன்னாஸ் இலா யுஈபு மாலா இல்ம லஹும் பிஹி, அவங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் உங்களை எப்படி அவர்கள் குறை சொல்கிறார்கள், அது அவசர அவசரமாக குறை சொல்கிறார்கள், எங்கிட்ட கேட்கணும்ல, ஏன் தொழுதீங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்கறத விட்டுவிட்டு வெளியே நின்று குறை சொல்லுவீங்களா? ஆபு அலைனா எங்களை குறை சொல்கிறார்கள், அங்கே முறை ஜனாசத்தில் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்குள்ள ஜனாசாவை கொண்டு வரக்கூடாது என்று குறை சொல்கிறார்கள். ஒமா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் பின் பைலா, பைலா என்பவருடைய மகன் சுஹைல் இருக்காங்களே, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தியது இல்லா பி ஜௌஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய உள்பள்ளிக்குள்ளதான், வெளியே கூட இல்ல, உள்பள்ளியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைலுக்கு தொழுகை நடத்தி இருக்கிறாங்க என்று சொன்னதாக முஸ்லிம்ல 1616வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால பெண்களும் பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தலாம், தனியாகவும் நடத்திக் கொள்ளலாம், பள்ளிவாசல் வச்சு நடத்தலாம், வெளியிலையும் நடத்தலாம், வீட்டிலையும் நடத்தலாம், எங்கே வேண்டாலும் வச்சு செய்யலாம், திடல்ல கூட வச்சு நடத்திக்கலாம். ஜனாசா தொழுகை நடத்துறதுங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடமெல்லாம் இருக்குங்கிற சட்டம்லாம் கிடையாது. ஜனாசா தொழுகை நடக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இந்த ஜனாசாவுக்கு என்ன செய்யணும்? ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து தொழுகை நடத்த வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து இது எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஒரு அனுமதியை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு நேரத்தில் நிறைய பேர் மூத்தாயிட்டாங்க, அரை மணி நேரத்துக்கு 10 வந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கா ஜனாசா தொழுகைக்கு இருந்தா டைம் இருக்குமா? அப்படி சில நேரங்கள் போவாங்கல்ல, போய்கிட்டே இருந்தாங்க பாட்டுக்கு. சில பிரச்சனைகள், தொற்று நோய்கள், சில நேரங்களில் ஒரு பேரழிவுகள் வந்துச்சுன்னு சொன்னா வந்துகிட்டே இருக்கும், பாடி இறங்கிட்டே இருக்கும், எங்க தொழுவிக்கிறது? அப்ப என்ன செய்யலாம்னு கேட்டா ஒரு 50 ஒன்னு அடிக்க வச்சு ஒரே தொழுகை, ஆளாளுக்கு ஒரு தொழுகை நடத்துறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? வரிசையை அடிக்க வச்சுட்டு ஒரு ஜனாசாவை 50 செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். அது செய்யறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு. விரும்பினா நீங்க தனித்தனியா செஞ்சுட்டு போங்க, அது ஒரு விஷயம். விரும்பலான்னு சொன்னா மொத்தத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு தொழுகை நடத்தலாமா என்றால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ரெண்டும் செய்யலாம். ரெண்டும் செய்யலாங்கிற விஷயத்தை நீங்க குழப்பமா புரிஞ்சுக்கணும். எப்படியும் செய்யலாம், தனித்தனியாகவும் செய்யலாம். அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் இப்னு உமர் அவர்கள் 9 ஜனாசா வருது. அதெல்லாம் இந்த சீசன் மாதிரி ஏதாவது தொற்று நோய் இது மாதிரி காலகட்டமா இருக்கு, 9 வராது. போர்க்களமா இருந்தா வரும், அல்லது இந்த மாதிரி பிளாக் நோய் இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்தா என்ன செய்யும், காலரா இது மாதிரி வந்தால் அதிகமான மரணங்கள் வரும். அது மாதிரி தான் வந்திருக்க வேண்டும். 9 ஜனாசாக்கள் ஒன்னா கொண்டு வந்தார்கள், ஒரே நேரத்தில் வருது 9 ஜனாசா. அப்ப அவர் இப்னு உமர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இமாம் இருக்கார்ல, இமாமுக்கு முன்னாடி ஆண்களை வச்சுக்கிட்டாரு. இமாமுக்கு முன்னாடி யார் இருக்கா? ஆண் ஜனாசா. ஆண் ஜனாசாவுக்கு அப்புறம் பெண் ஜனாசாவை கிப்லாவை நோக்கி, கிப்லாக்கு கிட்டத்துல, இது கிப்லா சவர் இருக்குல்ல, இது கிட்டத்துல யார் இருப்பாங்க? பெண்கள் ஜனாசா. ஆண்கள் இமாமுக்கு பக்கத்துல இருக்கணும், பெண் ஜனாசா தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அடுக்கிற முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் வைக்கணும்? ஒரு 10 ஜனாசா வந்துருச்சுன்னா முதல்ல பொம்பளை ஜனாசா 4 இருந்தா வச்சு பண்ணணும், அப்புறம் ஆம்பளை ஜனாசா. அப்ப ஆம்பளை ஜனாசா கொண்டே ஃபர்ஸ்ட் வச்சிடக்கூடாது. அப்ப அவர் வைக்கிறார். அப்படி அதை வச்சு இப்படி மார்க்கமாவும் கேட்கக்கூடாது, பின்னாடி மார்க்கமாவுது. அப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு கேட்டா, பஜால ரிஜால எழுநல் இமாம், ஆண்களை எல்லாம் இமாமுக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டார்கள். ஒன்னு சாவு வெளியினல் கிபிலா, பெண்கள் எல்லாம் கிபிலாவை பக்கத்துல சிவத்து பக்கமா அவங்க தான் இருப்பாங்க. அப்படி வைத்துக் கொண்டு சப்பகுன்ன சப்பன் வாகிதான், அவங்களை எல்லாம் ஒரு வரிசையாக ஆக்கினார்கள். பொம்பளை பூரா ஒரு வருஷம், ஆம்பளை அப்படி வச்சிருக்கிறாங்க. பொம்பளை பூரா ஒரு வருஷம், ஆம்பளை பூரா ஒரு 4 பொம்பளை இருந்தா 4 சேர்ந்து ஒரே வருஷம், ஒரு 4 ஆம்பளை 5 ஆம்பளை இருந்தா 5 சேர்ந்து ஒரு வருஷம். இப்படி இல்லப்ப அங்க போயிருந்தா திரும்ப போயிடும். ஒரு வருஷம் நடத்திக்கிட்டாங்க. வச்ச உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தொழுகைகள் முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே எல்லாம் இருக்கிறாங்க, என்ன இது, அதுல யாரெல்லாம் இப்ப இருக்கிறா? இப்னு உமர் இருந்துகிட்டு இருக்கிறாரு, சயீத் இப்னு ஆசி என்பவர் தான் அப்ப இமாமா இருக்கிறாரு.
ஜனாதிபதி இந்த ஆளுநருடைய பிரதிநிதி நாயிபா இருக்கு, அமீரா இருக்கிறாரு. அப்ப இப்னு உமர் இருக்கிறாங்க அந்த சபையில, அபூ ஹுரைரா இருக்கிறாங்க, அபூ சயீத் அல் குத்ரி இருக்கிறாங்க, அபூ கத்தாதா அவ்வளவு கலந்து இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க. நடத்தின உடனே ஒரு மனிதர் எந்திரிச்சு என்ன செய்யறாரு, நான் இதை அப்ஜெக்ஷன் பண்றேங்கிறாரு. இந்த மாதிரி இந்த முறை அது எப்படி இத்தனை பேருக்கு ஒரு ஜனாசா தொழுப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச முறையில் என்ன செய்யறாரு, ஒரு மனிதர் இருந்து கடுமையாக ஆட்சேபனை செய்யறாரு. ஆட்சேபனை செஞ்சவன இப்னு அப்பாஸ், அபூ சயீத், அபூ ஹுரைரா இவங்கெல்லாம் திரும்பி பார்க்கணும். நாங்க என்னங்க ஆட்சேபனை பண்றாரு, என்ன செய்யுது, அவ்வளவுதான மார்க் அறிஞரு. அப்ப எல்லாரும் சகஜமா சொன்னாங்க, ஹிய சுன்னா, அது சுன்னத்து தான், நபி வழிதான். அதுவும் யார் சர்டிபிகேட் கொடுக்குறா, அபூ ஹுரைரா சர்டிபிகேட் கொடுக்குறாரு, இப்னு அப்பாஸ் சர்டிபிகேட் கொடுக்குறாரு, அபூ சயீத் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இது என்ன எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜனாசா என்ன முறை இது, தனித்தனியா தொழில் வேண்டியதானு ஒருத்தர் ஆட்சேபனை பண்றாரு. அப்ப அந்த சபையில 3 பெரிய சகாபாக்கள் இருக்கிறாங்க. 3 சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஹிய சுன்னா, சுன்னத்து தான், சரிதான். அது நிறைய ஜனாசா வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, அது நபி வழியில உள்ளதுதான், அது வந்து ஆட்சேபிக்க முடியாது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிப்படி தான் நடக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் இவங்க எல்லாம், அபூ ஹுரைரா, அபூ சயீத் அல் குத்ரி இவங்க எல்லாம் அதுக்கு பதில் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். நசையில 1952 பைஹக்கியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து ஒரு பல ஜனாசாக்கு ஒரு தொழுகை, அதை நினைக்கிட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டா, ஜனாசா தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரம் சில நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஜனாசா தொழுகவும் கூடாது, அடக்கவும் கூடாது. ஜனாசா தொழுகை எந்த நேரத்தில் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் தொழுகவும் கூடாது, அடக்கம் செய்வதை அந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது எங்க இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து ஸாஅத்தின், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹானா, 3 நேரங்களிலே நாங்கள் வந்து கீழ்கண்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று எங்களை தடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அது என்ன தடுத்தார்கள் கேட்டா, அன்னு சல்லிய ஃபீஹின்ன, அந்த நேரங்களில் நாங்கள் தொழக்கூடாது என்றும், அன் நக்புர ஃபீஹின்ன மௌத்தானா, எங்களில் மௌத்தானவர்கள் மரணித்தவர்களுக்கு வந்து அடக்கம் செய்யக்கூடாது எனவும், எங்களை யாராவது மரணிச்சுட்டாங்க என்று சொன்னா அந்த நேரத்தில் நாங்கள் அடக்கம் செய்யக்கூடாது, தொழுகையும் செய்யக்கூடாது, ஜனாசா தொழுகையும் கூடாது, வேற தொழுகையும் செய்யக்கூடாது என்று 3 நேரங்களில் செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அந்த நேரம் என்னன்னு கேட்டா, ஹீன தத்லு ஷம்சு பாஜிகத்தன் ஹத்தா தர்தபிய, சூரியன் உதித்து கொண்டு இருக்கும் பொழுது தொழக்கூடாது, உதிச்சுக்கிட்டு இருக்குது, அப்பதான் மூத்தாயிட்டாரு, நம்ம என்ன செய்யணும், முழுசா வரட்டும் சூரியன், இப்பதான் லேசா கிளம்பிக்கிட்டு இருக்குது, அது முழு வட்டமும் மேல வந்துடணும். பாதி இப்படி லேசா பாதி சூரியன் தெரியும், அப்புறம் முக்காவாசி தெரியும், அப்புறம் முழு சூரியன் தெரியும். முழு சூரியனும் தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது முழுசாக வர்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து தொழுகக்கூடாதுன்னு தடுத்தார்கள். அதே மாதிரி ஹீன யக்கூமு காயிமுல் லஹீரத்தி ஹத்தா தமிழ் ஷம்ஸ், சூரியன் நடு உச்சிக்கு வரும்பொழுதும் தொழக்கூடாது. நடு உச்சியில சூரியன் இருக்கிறது, அதாவது சாயனம், சாயனம் தான் என்ன, சூரியன் கிழக்க ஒதுக்குது, கிழக்க ஒதுச்சு மேற்க மறையுது. அப்ப சூரியன் கிழக்க ஒதுச்சுன்னு சொன்னா கிழக்க இருக்கிற வரைக்கும் ஒரு பொருளுடைய நிழல் வந்து மேற்க இருக்கும். கிழக்கு அங்க சூரியன் நிழல் விழுவும், நிழல் விழுவும். சூரியன் சாயறது எப்படி கண்டுபிடிக்கிறது, மேற்க உருந்த நிழல் வந்து கிழக்க மாறிக்கணும். இந்த நிழல் வந்து சூரியன் வர 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 சிறுத்துக்கிட்டே வரும், உச்சிக்கு வந்துட்டு இங்கிட்டு சாய்ந்தோடு நிழல் அங்கிட்டு மாறிக்கணும். அங்கிட்டு மாறுற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அதான் உங்களுடைய நேரம். அப்ப சூரியன் உச்சியில் இருக்கிற நேரத்தில் வந்து தொழக்கூடாது, நிழல் சாய வேண்டும். நிழல் வந்து மேற்கு திசை நோக்கி என்ன செய்யணும், சாயணும். சாயிர மேற்கு கிழக்கு திசை, சூரியன் மேற்கு பக்கம் வந்துருச்சுன்னா கிழக்கு நோக்கி நிழல் போயிடும். கிழக்கு நோக்கி நிழல் வர்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அதாவது சூரியன் சாகிறது அந்த நேரம் வரைக்கும் நம்ம வந்து தொழக்கூடாது, கபரில் அடக்கம் செய்யக்கூடாது. அதே மாதிரி சூரியன் மறைகிறது, ஹத்தா தவறு முழுசா மறைகிற வரைக்கும் மறைஞ்சுக்கிட்டே இருக்குது, சொல்லிடக்கூடாது. மகரிபு ஆயிடுச்சு, அதை சொல்லலாம், மகரிபும் சொல்லலாம், மகரிபு தொழுதவனை கொண்டு அடக்கம் செய்யலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனா இருட்டாயிட்டா என்ன செய்யக்கூடாது, அடக்கம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தடையும் இருக்கிறது. இது இப்ப இந்த செய்தி வந்து 1373 முஸ்லிம்ல வந்து 1373 ஹதீஸாக இருக்கிறது. 3 நேரத்தில் தொழவும் கூடாது, அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இரவுல ஒரு ஆளை கொண்டு இறக்கிட்டாங்கல்ல, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுக்கிறாங்க, இது சரியில்லை, ஐயோ குபர ரஜுல் பில் லைலி, இரவில் ஒரு மனிதரை அடக்கம் செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து நிர்பந்தம் ஏற்பட்டால் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலயே இல்லா ஐநல்சர இன்சானும் இல்லா தாலிக்க, இது ஒரு அரசு ஒரு நெருக்கடிக்கு அந்த மனிதன் ஆளாகினால் அப்ப வேணா நீங்க செஞ்சுக்கணும், வேற வழியே இல்லை, ராத்திரி அடிச்சு ஆகணும் என்கிற அளவுல ஒரு பிரச்சனை இருக்குமே, ஆனால் அது செய்யலாம் என்று புகார் முஸ்லிம்ல 1567 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து
ஜனாசா தொழுகை யார் தொழுவிக்கிறது? இமாம் தொழுவிக்கிறதா, மற்றவர்கள் தொழுவிக்கிறதான்னு கேட்டா பொதுவாக எல்லா தொழுகையில் இமாம் தான் தொழுவிப்பாங்க. ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனாசாவுடைய குடும்பத்தார் தான் அதுக்கு தகுதியானவர்கள். அது எங்க இருக்குன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு லா யௌமன் ரஜுல ஃபீ சுல்தானி, ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுடைய அதிகாரத்தில் தலைமை தாங்கக்கூடாது. எனக்குன்னு ஒரு அதிகாரம் உள்ள இடத்துல வந்துக்கிட்டு நீங்க தலைமை தாங்கக்கூடாது. எனக்குரிய அதிகாரம் எங்க? என் வீட்டுக்குள்ள என்னுடைய அதிகாரம், உங்க வீட்டுக்குள்ள உங்க அதிகாரம், உங்க கடையில உங்க அதிகாரம். உங்க கடையில வந்துட்டு சேர் வச்சு போட்டு நவுண்டு கல்லாவில் நான் உட்காரக்கூடாது. ஏன்? அங்க அதிகாரம் நீங்க தான். இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகாரி இருப்பாரு. அந்த அவருடைய அதிகாரத்தில் போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த அதிகாரத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஉம்மன் ரஜுல ஃபீ சுல்தானிஹி, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய அதிகாரத்தில் போய் நீ தலைமை தாங்கிடக்கூடாது. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இது முஸ்லீம்ல 1078. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, வலா தஉம்மன் ரஜுல ஃபீ அஹ்லிஹி, ஒரு மனுஷனுக்கு அவன் குடும்பத்தார் விஷயத்தில் நீ தலைமை தாங்காத. இந்த ஜனாசா என் குடும்பத்து விஷயம்ல, என் குடும்பத்தில் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னா அதுக்கு டிசைட் பண்ற ஆள் யார்? அதிகாரி நான் தான். அப்ப நான் தான் அதுக்கு முடிவு செய்யணுமே தவிர நான் தான் பேசிமாவுண்டு வந்து நுழைய முடியாது, நான் தான் முட்டவள்ளி நுழைய முடியாது. நானா அதற்கு தொழில் போங்க, அது ஒரு விஷயம். நான் தான் தொழில்நுட்பேன் ஒருத்தர் உரிமை கொண்டாடினால் அவர் அகில அவர் குடும்பத்தில் அவர் தான் அதிகாரி. அதனால அதுல போய் இன்னொருத்தர் தலையிடுவதற்கு உரிமை இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஸ்லிம்ல 1079வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் ஜனாசா தொழுகை சம்பந்தமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.